ஐ மீன் தனித்தனியா தனித்தனியா. அடுத்தபடியாக தயாரிப்பாளர் ஸ்டண்ட் மாஸ்டர் அசால்ட் மதுரை அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். அடுத்தபடியாக சம்பத் அவர்களுக்கு படத்தின் தயாரிப்பாளர் திரு என் வெங்கடேசன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். அடுத்தபடியாக படத்தின் ஹீரோ உன்னி கிருஷ்ணன் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். படத்தின் கதாநாயகி ரித்திகா ஸ்ரீயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து படத்தின் தயாரிப்பாளர் என் வெங்கடேசன் அவர்கள் மரியாதை செலுத்துவார். முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரு விகடன் அவர்களுக்கு படத்தின் தயாரிப்பாளர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். படத்தின் வில்லனாக நடித்திருக்கும் திரு சேகர் மற்றும் ராமச்சந்திரன் அவர்களுக்கு படத்தின் தயாரிப்பாளர் திரு என் வெங்கடேசன் அவர்கள் மரியாதை செலுத்துவார். அடுத்தபடியாக படத்தின் PRO கார்த்திக் அவர்களுக்கு படத்தின் தயாரிப்பாளர் திரு என் வெங்கடேசன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். அடுத்தபடியாக படத்தின் தயாரிப்பாளர் திரு என் வெங்கடேசன் அவர்களுக்கு இயக்குனர் பேரரசு அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். இப்பொழுது விசாரணை கைதி படத்தின் தயாரிப்பாளர் திரு என் வெங்கடேசன் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். எப்போ எப்போ அவங்க உள்ள இருக்கும்போது பண்ணிட்டாங்க. ஓகே சார், இல்லை நெக்ஸ்ட் ஓகே எல்லாத்தையும் பண்ணலாம் நினச்சி படத்தின் தயாரிப்பாளர் திரு என் வெங்கடேசன் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு மாலை வணக்கம் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் ஜாம்பானுகளுக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம். நான் நிறைய கதைகள் கேட்டேன். SR மணிகண்டன் சொன்ன கதை எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. கதை கேட்டவுடன் விசாரணை கைதி என்ற தலைப்பை நான் தான் வைத்தேன். இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி வணக்கம். அடுத்தபடியாக படத்தின் கேமராமேன் திரு சந்திரன் சாமி அவர்கள் சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். அடுத்தபடியாக இசையமைப்பாளர் திரு நரேஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.
மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பேக்ரவுண்ட் ஸ்கோரு நல்லா வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் விரைவில் திரையில் எதிர்பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம். படத்தின் ஸ்டண்ட் மாஸ்டர் அசால்ட் மதுரை அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கோம் பெரிய ஜாம்பானுக்கு கூல் சிரஸ் நம்ம பெருசார் அடையிருக்கோம். வணக்கம். இந்த படத்தில் ஃபைட் பண்ணதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏகப்பட்ட சிக்கல்கள். இந்த ஃபைட்டுக்கு காம்பினேஷன் நிறைய வருது இல்லைங்களா? இந்த ஃபைட்டை பாருங்கள், பிடிச்சிருந்தா வாய்ப்புகள் கொடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். என் ஃபைட்டை பாருங்கள். கோடம்பாக்கம் தேடும் 25 வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். பல போராட்டங்களை மீறி வந்து அது நம்ம பேரரசார அவர் படத்தில் நடிச்சிருக்கேன். ஒரே ஒரு நான் யாருன்னு கண்டிப்பாக அந்த 2026 சத்தியமாக தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அந்த படத்தை பாருங்கள், வாய்ப்புகள் கொடுங்க. ரொம்ப நன்றி. படத்தின் கதாநாயகன் உன்னிகிருஷ்ணன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இங்கு இந்த விழாவுக்கு வந்திருக்கும் திரு பேரரசர், இயக்குனர் பேரரசர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். உங்களை பற்றி பேசணும், நிறைய பேசணும். ஏன்னா இன்றைக்கி மீடியாவில் எதுவுமே டக்குன்னு இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. அது ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். திருப்பாச்சியிலிருந்து அவருடைய படம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் சார். ரொம்ப அருமையாக பண்ணுவார், எல்லாமே நல்லா பண்ணுவார். அவர் இங்கே வந்து இந்த விழாவுக்கு வந்தனால ரொம்ப சந்தோஷம். மற்றும் சேலம் ஆர்ஆர் பிரியாணி தமிழ் செல்வன் சார், அவரை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சார். உங்களை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் கண்டிப்பாக அந்த விழாவுக்கு வரேன்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி வந்துட்டார். அதுக்கும் என்னுடைய ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சவுத் இண்டியன் ஒரு ஹீரோ மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவர் அவ்வளோ பெரிய வில்லனா கேரக்டர்லாம் பண்ணிட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார் சார். நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் சார். இந்த விசாரணை கைதி படத்துக்கு ஒரு பெருமை தான். அப்புறம் இந்த யூடியூபே கலக்கிட்டு இருக்கார் இப்போ சினிமா வெட்டி கூல் சுரேஷ் சார். அவர் இங்கே வருவார்னு எனக்கு தெரியவே தெரியாது. இங்கே வந்த பார்த்தா அப்படியே களை கட்டிருச்சு. ஏன்னா அவர் போகிற இடம்லாம் அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு கண்டென்ட் கொடுப்போம், அது பேச மாட்டார். அவர் கண்டென்ட் எடுத்து பயங்கரமாக பேசுவார். அதுதான் அவர் செமைய. ஏன் சார் இன்றைக்கி வந்து ஒரு விளம்பரப்படுத்திட்டார் அவர் போட்ட காஸ்டியூம்ஸ்க்கு. விசாரணை கைதி இது டைட்டிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பரவாயில்ல சார், அந்த கம்பெனிக்கு நல்ல விளம்பரம் தான் உங்களால். மற்றும் இந்த படத்துடைய ஃபைட் மாஸ்டர் அசால்ட் அவர்களுக்கு மதுரை, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஃபைட்டெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. சந்தோஷம் சார். எங்களையும் சேர்ந்து நல்லபடி பண்ண வச்சுருக்கீங்க. நீங்கள் சார் பயப்படுறீங்க, நாங்கள் தான் உங்களை பார்த்தா பயப்படணும். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தோடைய கேமராமேன் சந்திரன் சாமி, நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்குது. நீங்களே சொல்லியிருக்கீங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு நிறைய படம் வரட்டும். சந்தோஷம். மற்றும் பாடலாசிரியர் சரவணன் அண்ட் கலைக்குமார் சார். சார் 4 சாங் கொடுத்துருக்கீங்க. 2 சாங் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கொடுத்தது 2மே நல்லா இருக்குது. நிறைய படம் உங்களுக்கு வரட்டும். நிறைய சாங்ஸ் எல்லாம் கேட்கலாம். சந்தோஷம். அப்புறம் மெயினாக சொல்லணுன்னா, இந்த படத்தோடைய
தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அவரை நான் பார்த்ததே கிடையாது, இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஃபோனில் மட்டும்தான் பேசினார், ஒரே வார்த்தை சொன்னார், நல்லா பண்ணுங்க, எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, 1-2 நாள் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னாரு. சார் முடிச்சு கொடுத்துற பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு டைம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போங்கன்னாரு. இல்லை, இது வரைக்கும் வரல சார், இன்னைக்கு தான் பார்க்குறோம் இவரை. இதற்கெல்லாம் காரணமாக இருந்த டைரக்டர் எஸ்ஆர் மணிகண்டன் சாருக்கு தான் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அவர் இல்லாட்டினா நான் இந்த இடத்துல வந்து பேச முடியாது, இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்க முடியாது. அவர் எப்படி என்ன செலக்ட் பண்ணாருன்னு தெரில, ஃபோனில் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டைட்டில் இருக்குது சார் நீங்கள் பண்ணணுன்னு சொன்னார். சும்மா ஒரு 1 லைன் சொன்னார், பிடிச்சது. அதாவது ஷூட்டிங்கில் எத்தனையோ பேர் எத்தனையோ டேக் வாங்குவாங்க, ஆனால் யாரையுமே ஒரு வார்த்தை கூடி திட்ட மாட்டார். அவ்வளோ சைலண்டான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே கிடையாது. அது எப்படி தான் அவ்வளோ பொறுமை இருக்குன்னு தெரில. அதனால் மணிகண்டன் சார், நீங்கள் இதே மாதிரி தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இனி எப்படி சொல்கிறது, அவர் ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக படத்தின் கதாநாயகி ரித்திகா ஸ்ரீயா அவர்களை பேச அழைக்கிறோம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அவ்வளோ தெரியாது, கொஞ்சம் ஃபம்பிள் ஆனால் மன்னிச்சுக்கோங்க. To all the respected guests on the dais, to all the press, to all the media, எல்லாரும் உங்கள் டைம் கொடுத்துங்க வந்திருக்கீங்க. ஸோ அனைவருக்கும் நன்றி and thank you so much for being present with all of us on this ceremony. And special thanks to producer sir Venkateshan sir. நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நான் இந்த டயஸில் நின்று பேசியிருக்க மாட்டேன். ஸோ thank you so much. And மணிகண்டன் சார், உன்னி சார் சொன்ன மாதிரி தான், ஒரு திட்டுறதோ மூஞ்சி சுளிக்கிறதோ, there was nothing. தப்பு பண்ணாலும் பரவாயில்ல பண்ணு, இன்னும் லைக் டூ பெட்டர் சொல்லி ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஸ்டண்ட் பண்ணும்போதெல்லாம். இது செகண்ட் மூவி தான், ஸோ ஸ்டண்ட் என்னான்னு கூட தெரியாது எனக்கு, லைக் எப்படி இருக்கோ வாட் இஸ் இட்னு. ஜஸ்ட் போய் கிரவுண்டில் நின்று அசால்ட் மதுரை சார் வந்தார், ரித்விகா உன்னால முடியும், ரித்து முடியும்னு சொல்லி அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுத்து பாசிட்டிவிட்டியை கொடுத்து அவ்வளோ அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் என்னை ஃபில் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் மணி சார் அதை தான் சொன்னார், நல்லா வந்திருக்கு ஃபைட்டுன்னு. ஸோ படம் வரும்போது போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் டு ஆல் மை கோ ஆர்டிஸ்ட், உன்னி சார்லேருந்து வைஷு, அப்புறம் விகிடன் சார், ஹர்ஷா, இவங்கெல்லாம் இங்கே இல்லை, பட் எஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ரியலி நைஸ் டு மீ ஆன் த செட்ஸ். அண்ட் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவ், ரொம்ப அழகாக இந்த மூவி எடுத்துகிட்டு போயிருக்கோம். அண்ட் கேமராமேன் சந்திரசாமி சார், அவ்வளோ அழகாக என்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை காமிச்சிருக்கீங்க. பிகாஸ் ஒரு ஆங்கிள் எது நல்லா இருக்கும்னு நான் அப்பப்போ போய் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு வில் பி லைக், ரித்து இல்லை இது நல்லா தான் இருக்குது, இது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஐ திங்க் ஐ பெஸ்டட் ஹிம் அ லாட். பட் ரொம்ப அழகாக என்னை காமிச்சிருக்காங்கன்னு நம்புகிறேன், இந்த படத்தை பார்க்கணுன்னு வெயிட்டிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சந்திரசாமி சார் ஃபார் பேரிங் மீ அண்ட் கிவிங் திஸ் ஃபிலிம் அ குட் கேமரா ஒர்க். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் சேஷானா, அருமுக அண்ணா, அப்புறம் பிரியா அக்கா, அம்லு அக்கா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்ன செட்ஸில் ஃபுட்டுக்காகட்டும் ஒரு என்ன பிரச்சனை இருந்தாலும் உடம்பு முடியலனும் ரொம்ப அழகாக என்ன சேஃபாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு மை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, மிஸ்டர் வசந்த் அண்ட் மன்சூரானா ஃபார் பீயிங் ஹியர், தேங்க்யூ. அண்ட் மம் அண்ட் டேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ, சப்போர்ட்டிங் மீ. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இங்கே இல்லை, பட் ஐம் ஷோர் they will be watching this. So thank you so much, and thanks to God for giving me this opportunity and standing on this dais and speaking to all of you all. Press and media, please need all your support. நீங்கள் இல்லாமல் ஐ டோன்ட் திங்க் we are going to go anywhere. ஸோ படம் வரும்போது போய் பாருங்கள். இட்ஸ் a crime thriller மூவி, எல்லாருக்குமே பிடிச்சது தான் சஸ்பென்ஸ்னா. ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்குமே நன்றி and thank you so much. தேங்க்யூ. அடுத்தபடியாக விசாரணை கைதி படத்தின் பாடலாசிரியர் திரு கலைக்குமார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கும் சான்றோர்களுக்கும் அரங்கத்தில் இருக்கும் ஆன்றோர்களுக்கும் மாலை வணக்கம். விசாரணை கைதி இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கேன். மியூசிக் டைரக்டர் நரேஷ்
விஜய்னு இன்னொருத்தர், அவர் இன்றைக்கி வரல. 2 பேருமே ரொம்ப வித்தியாசமாக 4 சாங்கு, இன்னும் 3 பாட்டு தான் நீங்கள் பார்த்தீங்க. டைட்டில் சாங் வந்து பார்க்கல. 4 சாங்குமே 4 வெரைட்டியான ஒரு மோடில் இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது, அதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும். மற்றும் இந்த படத்தோடைய கதாநாயகன் பார்த்தபடிக்கும் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க, ரொம்ப நல்லபடியாக நடிச்சிருக்காரு. ஹீரோயின்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக, முதல் படமாக இருந்தாலும் முதல் படம் மாதிரியே தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மூணாவது அடுத்து முக்கியமாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும். இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து தொடர்ந்து மிகப்பெரிய படங்கள் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒர்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே முதல் நாளே பேமெண்ட்டை கையில் கொடுத்துட்டு தான் வேலையே வாங்குவார். என்னை வந்து அனுராதா ஸ்ரீராம் மேடத்தை வந்து புக் பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னாங்க. முதல் நாள் பேமெண்ட் அவங்க கையில் போனதுக்கப்புறம் தான் உடனே அவங்க வந்து அடுத்த நாள் பாடினாங்க. இப்படி ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே எல்லாருக்குமே பேமெண்ட்டை செட்டில் பண்ணதுக்கப்புறம் தான் வேலையே ஆரம்பிக்க சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர். இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள்லாம் வளரணும், அதுக்கு உங்களுடைய உதவியெல்லாம் வேணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாம் துணை புரியணும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக காதல் வேகம் படத்தின் இயக்குனர் துரை பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நன்றி சார். அடுத்தபடியாக விசாரணை கைதி படத்தின் பாடலாசிரியர் ஜி சரவணன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அழகான இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், திரைப்பட குழுவினர், ஊடக நண்பர்கள் மற்றும் அன்பு ரசிகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஒரு பாடல் எழுதும்போது அந்த கதைக்கும் உணர்வுக்கும் ஏற்ற மாதிரி ரசிகர் மனதில் நிற்கணும் என்று முயற்சி பண்ணி எழுதியிருக்கிறேன். இதில் எனது பாடல் 2 பாடல் வெளியாகியுள்ளது. ஒன்று நெஞ்சம் விரும்பும் தலைவி என்ற பாடலும், மற்றொன்று நான் செக்க செவந்த செம்பரக்கட்டையடா என்ற 2 பாடலும் இந்த விசாரணை கைதி படத்திற்கு நான் கொடுத்துள்ளேன். 2 பாடலுமே மிகப்பெரிய வெற்றியடையும், ரசிகர்களின் மனதில் மிகவும் பிடிக்கும் என்று நம்புகிறேன். ஊடகங்கள் அனைவரும் இதற்கு சப்போர்ட் பண்ண மிக்க நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக படத்தில் வில்லனாக கலக்கிருக்கும் திரு சேகர் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விசாரணை கைதி ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் பத்திரிகையாளருக்கும் என் முதற்கண்ட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம சிறப்பு விருந்தினராக நாட்டாம படம்லாம் நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்க. என்ன எல்லாமே பார்க்க ஒவ்வொரு சீனும் அப்படியே பயங்கரமாக கிரியேட், என்னடா அப்படி எடுத்திருக்காங்க இப்படி எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அதில் ஒரு குட்டி பையன் திடீர்னு வருவான். திடீர்னு வந்துட்டு ஒரு சாட்சி சொல்கிற மாதிரி அத்தனை பேர் மத்தியில் கலக்குன்னு பேசும்போதெல்லாம் நம்மளால வீழ்ந்து போனோம். யாருடா அந்த குட்டி பையன் இப்படி பேசுகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் குட்டி மகேந்திரன் சாருக்கு என்னுடைய முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க இங்க இருக்கிறோட நீங்க தான் சீனியர். கூல் சிறுவேஸ்வர சாரை விட அவர் தான் சீனியர். அடுத்தபடியாக திருப்பாச்சி அதனாலதான் அவருக்கு முதல் வணக்கம். அடுத்தபடியாக திருப்பாச்சி, சிவகாசி, திருத்தணி, அந்த வரிசையில நான் பிறந்து வளர்ந்த மண்ணை தருமாபுரின்னு சொல்லிட்டு பேர் வைத்த
பேரரசு ஐயாவுக்கு என் 2வது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்கள் ஊரில் பக்கத்து ஊரில் மண்ணில் பிறந்த சேலம் ஆர்ஆர் ஐயா ஹோட்டல் ஐயாவுக்கு என் இன்னொரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது யூடியூப் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யார் சூப்பர் ஸ்டார்? யூடியூப் சூப்பர் ஸ்டாரு நமது கூல் சுரேஷ் ஐயாவுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வந்ததுக்கு. அடுத்தபடியாக நமது ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் எங்கே இருக்காரு என்னன்னே தெரியாது. எங்களுக்கு அழகான ஹோட்டல், அழகான வேலை எல்லாத்தையுமே சிறப்பாக பண்ணி கொடுத்த அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்கள் இயக்குனர் அமைதியாக இருப்பார், யாரையும் திட்ட மாட்டார். உங்களுக்கு என்ன வேணும் அவர் சொன்ன வேலையை கரெக்டாக செய்யணும், அதுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பாடலாசிரியர் நமது ஹீரோ அமைதியாக இருப்பார், நல்ல வரவேற்பு கொடுப்பாரு, அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்ற யாரும் விட்டு போயிருந்தா கூட மன்னிச்சுக்காங்க. எல்லாருக்கும் நன்றி, வந்தவங்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஓகே. அடுத்தபடியாக விசாரணை கைதி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ராமச்சந்திரன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் 2 விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நான் ஒரு அரசு ஊழியர், சுகாதார ஆய்வாளர், மதுரையில் தான் பிறந்தேன். என்னுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் இருக்கோ அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணுவேன். அரசு பணியிலையும் சரி, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருந்து நிறையா 4 கலெக்டர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன், விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கேன். இது வந்து எனக்கு அதிகமான ஆசை இருந்ததுனால நான் சென்னைக்கு வந்து பாரதி ராஜா சார் இன்ஸ்டியூட்டில் போய் எப்படியாவது நடிப்பை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அங்கே போய் நடிப்பு பயிற்சி படித்தேன். அங்கே பேரரசு சார்லாம் வருவாங்க, சீமான் சார் வருவாங்க, பாக்கியரா சார் வருவார். என்னோடய எழுத்தெல்லாம் பார்த்தாரு. என்னப்பா எழுத்தெல்லாம் வேறு லெவலில் இருக்க, நீ முன்னாடியே வரலையே ஏன் அப்படின்னாரு. அரசாங்க பணியில் போயிட்டேனே சார் அப்படின்னேன். நல்லா இருக்குப்பான்னு வாழ்த்துனாரு. அப்புறம் பாரதி ராஜா சார் படத்தில் எப்படியாவது நடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் படத்தில் நடித்தேன். 2 விஷயத்தில் என்ன பார்த்தேன்னா, பாரதி ராஜா சார்னா எல்லாருமே பயப்படுவாங்க. அவர் படத்தில் நடித்தேன். அவர் எனக்கு ஒரு பக்கம் காலே இல்லை, செல்லா காசுன்ற ஒரு படம், காலே இல்லை, நல்லா நடிப்பு சொல்லி கொடுத்தாரு. அப்படி ஒரு டைரக்டரு அவர் படத்தில் நடித்தமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது. இப்படி நடிச்சுட்டு இன்னொரு டைரக்டரை நான் பார்த்து வேந்தேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா உலகத்துக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் மணிகண்டன் சார். அவர் வந்து ஒவ்வொரு ஷாட்லேயும் திருப்தியே பட மாட்டுறாருங்க. இதங்க 4-5 தடவை நடித்தா கூட திரும்ப வந்து அந்த சீன் சரியாக இருந்தால் தான் அவர் திருப்தி அடைகிறாரு. அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக சைலண்டாக சொல்லி கொடுத்து நல்லா சிறப்பாக நடிக்க வைக்கிறாரு. எனக்கு தான் நல்ல மிரட்டலான வில்லர் ரோல் கொடுத்தாங்க. மிரட்டலான்னு தான் பார்த்தேன். ஆனால் சார் சொல்லி கொடுக்குற விஷயம் வரும்போது நான் கொஞ்சம் பிரேக் அடிச்சிட்டேன். இவர் விஷயம் தெரிஞ்ச டேரக்டரு, அதனால இது நமக்கு சரிப்படாதுன்னு சொல்லி என்னுடைய நண்பர் வந்தார், சேகர் சார், நீங்கள் மெயின் ரோலாக நடிங்க, என்னுடைய பாடி லாங்குவேஜ் தகுந்த மாதிரி டேரக்டரு இன்னும் கொஞ்சம் வசதி பண்ணி தரேன்ட்டுக்காரு. நாங்கள் ஒரு 4-5 சீன் நடிச்சிருக்கேன், சின்ன வசனங்கள் தான் பேசியிருக்கேன். அந்த வசனங்களை கூட மிரட்டுற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாரு, அருமையான வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த சினிமாவை ஏமாத்துறவங்கெல்லாம் நிறைய சென்னையில் இருக்காங்க, அவங்களாம் ஏமாந்து போயிடுவாங்க. ஆனால் சினிமாவை வந்து நேசித்து உயிராக நினச்சி வாழ்ந்தவங்கெல்லாம் சாதிப்பாங்க. அந்த சாதனை இயக்குநர்களில் நம்ம டைரக்டர் ஒருத்தர் சிறப்பாக படம் எடுத்திருக்காரு. அருமையான கதை. ஒரு சீனில் நீங்கள் கண் கலங்குவீங்க. அது என்ன சீனுன்னு நீங்கள் திரையில் பாருங்கள். ஒவ்வொரு சீனையும் அப்படியே சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்காரு. பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எத்தனையோ படங்கள் வந்தாலும் இந்த விசாரணை கதையை வந்து முக்கியமான ஒரு முத்திரை பதிக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். அப்புறம் சார் ஆர்ஆர் சார் வந்திருக்காரு. அவர் ரொம்ப ஒரு நல்ல மனிதர், நிறையா படங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரு. அவர்கிட்ட தொழிலாளர் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா நட்பாக வச்சுக்கிறவாரு. அவரெல்லாம் இங்கே வந்து சிறப்பாக செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு படங்களுக்கும் அவருடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் கூட பாக்கியராஜ் சார் வரேன் இருந்தார், அவர் ஷூட்டிங் போகிறதுனால வர முடியல. விக்ரமன் சார் டேரக்டருக்கு மெசேஜ் போட்டேன், படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. டேரக்டர் ஆர் சுந்தரராஜன் சாருக்கு அந்த பேர் கொடுத்தேன், அவங்களாம் வாழ்த்துனாங்க. இத்தனை பேரோட வாழ்த்துக்கள் இருக்குது இந்த படங்களுக்கு. டேரக்டர் சார் வந்து நல்ல படம் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அனைவரும் திரையில் போய் பாருங்கள், நல்ல படங்கள் ஜெயிக்கணும்.
நானும் விரைவில் வந்து அரசு பணியிலேருந்து திரையுலகத்துக்கு வரப்போகிறேன். நல்ல கதைகளாக நடிப்போம், நல்லா நடிப்போம், சக்ஸஸ் பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி சார். அடுத்தபடியாக தேனிசை தென்றல் தேவா அவர்களின் சகோதரர் மற்றும் நடிகர் ஜெய் அவர்களின் தந்தை திரு சம்பத் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். விசாரணை கைதி படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் விகடன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். சார், எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்த நீங்கள் பேச சொல்லி கொடுக்கல. எனக்கு பேச தெரியாது. இருந்தாலும் இந்த விழாக்கு வருகை தந்திருக்க அத்தனை ஜாம்பவான்களுக்கும் உங்களுடைய அடிபணிந்த என் மனமார்ந்த தெரில சொல்லிட்டுல நான் இப்படியே நின்றுருப்பேன் சார். நீங்கள் பேசிடுங்க சார். பேசுறதுக்கு நிறைய இருக்குது சார். ஆனால் நேரம் பத்தாது. அதனால் அவங்க பேசுகிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சார். அடுத்தபடியாக திரையுலக வளர்ச்சிக்கு தனது முக்கிய பங்களிப்பை தொடர்ந்து வழங்கி வரும் மதிப்பிற்குரிய சேலம் RR நிறுவனத்தின் நிறுவனர் சிறந்த தொழிலதிபர் திரு சேலம் RR தமிழ் செல்வன் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் எங்களுடைய சேலம் RR தொழிலாளர் சார்பாக என் சார்பாகவும் வருகை புரிந்த உங்களுடைய வாழ்த்துக்களோடு என் வாழ்த்துக்களை இணைத்து இந்த திரைப்படத்தில் சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் ஊடகத்துறைக்கு அனைவருக்கும் எங்கள் சேலம் RR சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் என்னுடைய ஹீரோ உன்னிகிருஷ்ணன் மிக நெருங்கிய நம்பர் ராமச்சந்திரன், தம்பி மகேந்திரன் குழந்தை நட்சத்திரம். பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ தாடியோட டி ராஜேந்திரன் மாதிரி வந்திருக்காரு குழந்தையில பார்த்தது. ஏன்னா நானும் கஷ்டத்தில் அப்போலாம் ஓடிட்டு இருக்கிறேன், தள்ளுவண்டி தள்ளிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்னு லட்சியத்தோட. திரைப்படமே பார்க்க மாட்டேன், ஆனால் நாட்டாமல் பார்த்துட்டேன். அது நீ தாங்கிறது இப்போ தான் தெரியுது. ப்ரொடியூசர் சாருக்கு, பாடல் ஆசிரியருக்கு, இசையமைப்பாளர்களுக்கு, டைரக்டர் சாருக்கு, எல்லாத்துக்கும் மேலாக இந்த படத்துக்கு தன்னம்பிக்கையோடு என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு கூட தெரியாமல் நமக்கெல்லாம் முதலீடு பார்த்தா சொல்கிறாரு. சம்பளமே அனுராதா மேடத்துக்கு கொடுத்துட்டாங்க பாடக அம்மாவுக்கு. ப்ரொடியூசருக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் அப்படிங்குது. நான் கூட ஒரு 10-15 அது தெரியும் பேரரசாருக்கு, திரைப்படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னால் எடுக்க முடியல, எல்லாம் விட்டுட்டேன், தூக்கி போட்டாச்சு. அது மாதிரி தொழில் நல்லா இழுத்துக்குச்சு என்ன வாழ்க்கையில். நேரங்காலம் இல்லாமல் போயிட்டு இருக்கிற நேற்று தஞ்சையிலேருந்து இந்த திரைப்படத்துக்காகவே வந்தேன். இல்லைடா தஞ்சையில் இருந்திருப்பேன் இன்றைக்கும் காலையில் நிகழ்ச்சி. எல்லாத்துக்கும் மேலாக நம்ம ராஜன் சார் இந்த மேடையில் இன்றைக்கி இருந்திருந்தால் நிச்சயமாக கூட இருந்திருப்பாராங்கிற அளவுக்கு நினச்சி பார்க்குறோம். அவர் இன்றைக்கி இல்லை. அவ்வளோ ஒரு தைரியமான ஆள். இன்றைக்கி சிறிய படங்கள்லாம் இன்றைக்கி வெற்றி பண்ணு. ஏன் நம்ம தெய்வத்திட்டே ஊடகத்துறையிட்டு மண்டிட்டு வேண்டி கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம்னா அவரோட இறப்பு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கணும் இன்றைக்கி திரைத்துறைக்கு. ஒவ்வொரு பணமும் நம்ம போடும்போது எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் பாடம் கற்றுக்கணும். விஷால் சார் கூட சொல்லியிருக்காரு, சின்ன படங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் எடுக்காதீங்க, வெளியிடுறது ரொம்ப சிரமம். இன்றைக்கி பெரிய பெரிய ஆளுங்கிட்ட தேட்டர் கையில் இருக்குது, நமக்கு கிடைக்காது, சிறிய படங்களுக்கு வாய்ப்பு இருக்காதுங்கிற அத்தகைய சூழ்நிலையில் கூட வெங்கடேஷ் சார் பேர் வெங்கடேஷ் சார் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா அவருக்கு மிகுந்த சப்போர்ட்டாக நம்ம பண்ணுவோம். நம்மளால் முடிய உதவிகளை நான் போன படம் என் அன்பு தம்பி உன்னி நடிக்கும்போது நான் உண்மையிலேயே உதவி பண்ணியிருந்தேன். இந்த படம் எடுத்த விஷயமே எனக்கு தெரியாது. உன்னி நான் ஒரு வாரமாக ஃபோன் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஏன்னா போன படத்தில் காளிவராயனில் சன்னாப் காளிவராயன் நல்லா பண்ணியிருந்தார். நல்ல பார்ட்னர்ஷிப்பில் கிட்டத்தட்ட இவருடைய முதலீடே ஒரு 60-70 லட்சம் போட்டு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாங்க. நான் சின்ன சின்ன உதவிகள் பண்ணி கொடுத்தேன். நம்ம இடத்துலையும் ஷூட்டிங் நடத்தினாங்க, எங்கள் கெஸ்ட் ஹவுஸ்லேயும் நிறையா சப்போர்ட் பண்ணேன். இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ஒரு முகம் தெரிஞ்சாத ஒரு ஹீரோ போட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. நீங்கள்லாம் செயல்பட்டுருக்கிறீங்க, இவ்வளோ பேர் உழைச்சிருக்கிறீங்க. இந்த வேர்வு துளி இன்னொரு இடத்துல துளிராக இருக்கும். நிச்சயமாக அது ஒரு
உற்சாகத்தை தரும் உள்ளத்திற்கு. உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. நாங்கள்லாம் தள்ளுவண்டி தள்ளி இந்த அளவுக்கு வந்து நிற்கிறோம் வாழ்க்கையிலனா இந்த கட்டத்தில் இந்த படத்தை எடுத்த மனதிகிரித்துக்குரிய அவரை மீண்டும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்களாக இருந்த விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டார், அஜித் சார் கார் ஓட்ட போயிட்டார். நீங்களாம் இன்றைக்கி சப்போர்ட்டாக திரைப்படத்துறையை தூக்கி நிறுத்துறீங்கன்னா பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் தான். அதே போல் எங்கள் அன்பு அண்ணன், எனக்கு கூட பிறந்த நான் அவர் எனக்கு அண்ணன்னு தெரியாதுங்க, பேரர் சார். குடும்பத்தில் ஒருத்தர், அவர் குடும்பத்தில் நான் ஒருத்தர், அப்படி அண்ணன் வருகை புரிந்திருக்காரு. அதான் அவரை கேட்டேன், இவ்வளோ பெரிய ஜாமானாக இருந்து இந்த மாதிரி சிறு படங்களுக்கு தவறாமல் எங்கே பார்த்தாலும் வந்துடுறாரு அண்ணன். அந்த உள்ளத்தை நாங்களாம் வர்றது ஒன்றும் இல்லை, அவரெல்லாம் வர்றது எப்படியேப்பட்ட படம். எவ்வளோ எழில் மிகுந்தவர்கள்லாம் இருக்கிறீங்க. எழில் மிகுந்தவருடைய ஆட்சியை நடத்தக்கூடியவருக்கே எழில் மிகுந்தவராக எங்கள் அண்ணன் வந்து இன்றைக்கி உட்காந்துருக்காருங்க. ஏன்னா அத்தனை ஒரு ஜாமானாக நம்மளாம் இருக்கும்போது அவரெல்லாம் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்காருங்கும்போது ஜாம்புவான் நீங்கள் சொல்லும் போது தான் யாராங்க ஜாம்புவான்னு கொஞ்சம் திரும்பி பார்த்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஜாம்புவான்னு. அதே மாதிரி ஃபைட்ரு பேரே மதுரையா இல்லை ஊர் உங்களுக்கு பேர்? பேர் மதுரவா? மதுரா பாவம் 25 வருஷம் கஷ்டப்பட்டாங்கிறாரு. ஆண்டவா, ஒரு 4 நூற்றாண்டு. சே, எவ்வளோ பெரிய சினிமாவுடைய தாக்கம், ஆச்சரியம். அவர்கள்லாம் இந்த படத்தில் உழைச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆண்ட முன்னத்தில் உழைப்பு வீண்பாவம் வாழ்த்துக்கினேன். அதே போல் இங்கே சைலண்டாக ஒரு ப்ரொடியூசர் கீழே உட்காந்துருக்காரு பிச்சாண்டிங்கன்னு. ஓஜோங்கிற ஒரு திரைப்படம், நம்ம நந்தா பெரியசாமி டைரக்டரு. இன்னொரு படம் மிக அதிக வேகம், 2 திரைப்படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறார். ஆமாம், அவருக்கும் வெற்றி பெற வாழ்த்துகின்ற அன்பு தம்பி ஸ்ரீதர். அதேமாரி எங்களுடைய வேட சேனலுடைய குழுவினர்களுக்கெல்லாம் தீபா மேடம் எல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம் உள்ள. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துகள். எல்லோருடைய வாழ்த்துக்களையும் இணைத்து என்னுடைய வாழ்த்துக்களோடு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி, பின்னாடி காயத்ரி தானே? காயத்ரி யாருன்னு தெரியுமா? அவங்க ஒரு ஹீரோனி. கம்பெனிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்தாங்க. நல்லா அதிக பொறிச்சளவில் நம்ம முன்னாள் அமைச்சர் இன்றைக்கி தோத்துட்டார் துரைமுருகன் சாரோடைய ஒரு வலதுகரமாக இருந்தவர் தான் அந்த படத்தை எடுத்தார் கரூரில். படத்தை கடைசியாக வெளியிட முடியாமல் இதில் கொடுத்துட்டாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா ஓடிடியில் போட்டு விட்டாங்க படத்தை. காயத்ரி பார்த்துட்டு இப்போ தான் நினைவுக்கு வருது. 6 ஆண்டுகள் இருக்கும் பாப்பாவை பார்த்து. இன்றைக்கி சாரியில் இருக்கிறாங்க, நல்லா நடித்தாங்க. காயத்ரிக்கு வாழ்த்துக. எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய அம்பாஸ்டர் கூல் சுரேஷ். கரெக்டாக பேர் சொல்லிட்டேனடா தம்பி, நான் கோச்சுக்குவான். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன் பாரு. கூல் சுரேஷ் எல்லார் மனதையும் கூழ்படுத்தி இதம்படுத்தி கூட, அவனுக்குள்ள 1000 வேதனைகள் துன்பங்கள் இருப்பது எனக்கு தெரியும். என்ன செய்வது, மனுஷனா பிறந்துட்டாவே துன்பத்துக்கும் துயரத்துக்கும் பஞ்சம் இருக்காது இல்லையா? அப்படி கூல் சுரேஷ் அன்பு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய அம்பாஸ்டர் அவர். எல்லோருக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, அழைத்த உன்னிகிருஷ்ணனுக்கு, அவர் டைரக்டர் யார் சார்? பேசிக்கிட்டே இருந்தார். வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும். ஓய்வே இல்லை எனக்கு. ஆமாம், இல்லை கொஞ்சம் அதிசயம். வில்லனா நடித்தார் அவர். வில்லன்றாங்க இருக்கிறதுலேயே பெரிய கும்பிடு போட்டு வணங்கினது அவர் தான். அவர் எப்படி வில்லனானார்? நல்ல மனிதர்கள் நம்ம எல்லாம். ஏன்னா எம்ஜிஆர் சாரோட அதிக பக்தி கொண்டவர் நம்பியார் சார் தானே. சாப்பாட்லேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, பக்தியிலையும் சரி. ஐயப்ப பக்தர், சைவம் தான் சாப்பிட்டார் வாழ்நாள் முழுவதும் நம்பியார் சார். அந்த போல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும், பத்திரிகைத்துறை அனைவருக்கும். ஒரே வருத்தம், ஏன் பிரியாணி ஆர்டர் கொடுக்கல எனக்குன்னு தான் தெரியல. என்ன பண்ணியிருக்கீங்க சாப்பாடு? டிஃபன் சொல்லிட்டீங்களா? வாழ்த்துக்கள் உன்னிகிருஷ்ணன் ஹீரோ. வாழ்த்துக்கள் மீண்டும் தாங்க. அவன் தன்னம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். நல்லாத்துக்கு மேலே நம்ம ப்ரொடியூசருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி தனது இயல்பான நடிப்பால் ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்தவர், எளிமையையும் திறமையையும் இணைத்த நம்முடைய நடிகர் மகேந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பேப்பர்னாலே கொஞ்சம் பயம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை எல்லாம் பார்க்கும்போது. நீங்களாம் ரொம்ப சிரிச்சிட்டே இருக்கும்போது, ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் வந்தவங்க எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. நீங்களாம் இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. முதல்ல உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்துடைய சார்பாக, ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடைய சார்பாக
உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க எல்லாருக்கும். அண்ட் இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு பேரரசர்கிட்ட வந்து ஆரம்பிக்கிறேன். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டைரக்டர். சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப நிறைய படங்களை கொடுத்து இன்றைக்கி மிக சிறந்த ஒரு இயக்குனராக அந்த பொசிஷனில் அந்த ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு அவர் எல்லா படத்துக்குமே அவர் சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே சார் வந்துட்டு எல்லா ஸ்டேஜ்லையும் என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பார். ஆனால் எனக்கு எப்போவுமே வந்துட்டு எனக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பேர்லாம் நான் மறந்துகிட்டே இருப்பேன். இந்த வாட்டி நான் மறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சார்கிட்ட நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். என்றைக்குமே வந்துட்டு எந்த ஒரு நடிகராக இருந்தாலும், எந்த ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும், எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அவங்கள உட்கார வச்சு அவங்க மதிக்கிறதுல உன்னோட ரொம்ப ரொம்ப ஜென்யூன் ஹியூமன் அவர். சார், எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடையாது உங்களை பற்றி பேசுகிறதுக்கு. தேங்க்யூ சார். அண்ட் தமிழ் செல்வன் சார், அவர் தமிழ் எவ்வளோ அழகாக இருக்கோ, அந்த 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 மொழி எவ்வளோ அழகோ, அதே மாதிரி அவருமே ரொம்ப ரொம்ப அழகு. ஏன்னா அவருடைய ரெஸ்டாரண்ட்ஸ் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எப்போவுமே எல்லா இடத்துலையும் அது இருக்கும். பசிக்கிறவங்க எல்லாருக்குமே அவர் சோறு போட்டிருக்காரு. சோறு போடுறவங்க எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டான ஆளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்துருக்கேன். அவரும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கார். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை பார்த்ததில். எஸ். அண்டு நான் ஹீரோ கிட்ட வரேன். அண்ட் உன்னி பிரதர், நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அண்ட் மெயினாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னா அந்த போலீஸ் அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது போடும்போது பக்காவாக ஆப்டாக இருந்தீங்க. மோர் தென் நீங்கள் ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணதை விட நீங்கள் அந்த கேரக்டரோட ரொமான்ஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அண்டு கண்டிப்பாக உங்கள் கனவு ஜெயிக்கணும். சினிமா ரொம்ப ரொம்ப ஸ்வீட். இங்கே அதில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்துட்டு அங்கே இருப்பாங்க. நானும் ஒரு 30 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வரணும், நல்லா வரணும். ஆல் த வெரி பெஸ்ட். எஸ். அண்ட் டைரக்டரை பற்றி சொல்லணும் சார். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சார். கண்டிப்பாக வந்துட்டு இந்த படத்துலேயே உங்களுக்கு நீங்கள் நினச்சது நீங்கள் எல்லாமே எடுத்துட்டிங்களா, உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் கண்டிப்பாக அந்த பதிலுக்கு நோன்ற ஒரு பதில் கண்டிப்பாக இருக்கும் அந்த கேள்விக்கு. ஸோ ஃப்யூச்சரில் இந்த படம் எப்படி வந்து தேட்டருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 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 ரெவென்யூ பார்த்து இன்னொரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் நினச்ச நிறைய நல்ல படங்கள் எடுக்கணும் சார். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எடிட்டர் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் அவங்க ஒர்க் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட ஐட்டம் நம்பர் சாங்கில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சாங் ஆக்சுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஃபைட்ஸ் அண்ணா ஹாய் அண்ணா, உங்களுடைய வலி வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. அண்டு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்கண்ணா. சினிமாவை ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சினிமா கண்டிப்பாக உங்களை மாதிரி ஆளுங்களை கைவிடவே விடாது. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ப்ரொடியூசர்கிட்ட வரேன். நான் இப்போ தான் கொஞ்சம் வந்து முடி கீழே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தையை, தம்பி நம்ம சீக்கிரம் ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னாரு. ரொம்ப ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் ஆஃபர். அண்ட் சார், இன்றைக்கி சினிமா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சார். இது ஒரு நல்ல ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். சில விஷயங்களை நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். இன்றைக்கி உட்காந்துருக்கிற சிஎம் வந்துட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்க வச்ச ஒரு சிஎம். கண்டிப்பாக வந்து உங்களையும் கண்டிப்பாக உங்களுக்குமே உங்களுக்கான ஒரு தேட்டராக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அந்த சிஎம் கண்டிப்பாக பண்ணுவார். அண்ட் இந்த திரைத்துறைக்கு வந்துட்டு ராஜ்மோகன் அண்ணா வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நிறைய இடத்துல பார்க்குறேன் அவருக்கு என்ன பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய சினிமா மக்கள்கிட்ட வந்துட்டு அவர் ஒரு நல்ல கனெக்ஷனில் இருந்திருக்காரு. அவர் பாலிட்டிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவர் நிறைய நல்ல நல்ல ஆட்கள், நல்ல நல்ல கஷ்டப்படுற ஆர்டிஸ்ட் கிட்டலாம் அவர் நிறைய பேசியிருக்காரு. ஸோ அவர் இந்த பொசிஷனில் உட்காந்தது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அவருக்கு நான் விஷ் பண்ணிட்டேன். எங்கள் சிஎம்க்கு நான் விஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் சிஎம் வந்துட்டு அவர் நினச்சதை அவர் செஞ்சிட்டாரு. எனக்கு அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இது வரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷன்ஸுமே நான் உட்காந்து அவ்வளோலாம் வந்து நோண்டிலாம் நான் பார்த்ததே கிடையாது. திஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு என்ன நடக்குது என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நானுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவரோட வெற்றி வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட வெற்றி, அவங்களோட எண்ணத்துக்கான ஒரு வெற்றி. ஸோ விஷிங் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த ஸ்டேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த நடித்த அந்த வில்லனாக இருக்கட்டும், அண்ட் அந்த அப்பாவை நடித்தவராக இருக்கட்டும், அண்ட் சார் நீங்களாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நல்லா பேசுனீங்க சார். சினிமாவில் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த இடத்துல பேசணும், அதுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் ஒன்று வேணும். அது உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் சார் உங்கள் எல்லாருக்கும். அண்ட் கூல்னா ரொம்ப க்யூட்டாக செம்மையாக இருக்கீங்க. அண்ட் எனக்கு 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 இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏன் இவரை ரொம்ப பிடிக்கும்னா,
எதுவாக இருந்தால் ரொம்ப தைரியமாக பேசுவார், யாருக்கும் பயப்பட மாட்டார். சினிமாவை ரொம்ப வருஷமாக நேசிச்சுட்டு இருக்காரு. பெரிய படமோ சின்ன படமோ அது எந்த படம் அது ஜெயிக்குதோ தோக்குதோ அதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த படங்களுக்கு ஒரு ப்ரமோஷனாக அவங்க கூப்பிடலன்னா கூட சில படங்களுக்கு அவர் ப்ரமோட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ சினிமா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணணும், பெரிய படங்கள் பண்ணணும், சீக்கிரமாக ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணும். அண்ட் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப ஹாப்பி உங்கெல்லாம் பார்த்ததில். அண்ட் இந்த பிஆர்ஓ இங்கே வாங்கல ஒரு நிமிஷம், இவரை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். ஏன்னா இவர் கூப்பிட்டு தான் இந்த ஒரு ஸ்டேஜுக்கும் இந்த ஒரு படத்துக்காகவும் நான் வந்தேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய ப்ரொடியூசர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு 24/7 கஷ்டப்படுற ஒரு மனுஷன். ஸோ யா, அண்ட் ரொம்ப ஹாப்பி உங்கள் எல்லாரையும் பார்த்ததில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியா உங்க எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நபர், எங்கு சென்றாலும் தனது வித்தியாசமான பேச்சாலும் நகைச்சுவையாலும் அந்த இடத்தை உற்சாகமாக மாற்றும் நடிகர் அண்ட் ட்ரெண்டிங் ஸ்டார் கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் விசாரணை கைதி அந்த டீமுக்கு தான் போய் சேரும். இப்போ நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது, சாங்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லோரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. மகேந்திரன் எல்லாரையும் விட மகேந்திரன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த குத்து சாங்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ஸோ இன்னமும் வந்து அவர் நாட்டாமலேருந்து இன்னும் அந்த டீச்சரை தூக்கின்னு போனது யாருன்னு இன்னும் அவர் மறக்காமல் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்றும் இளமோடு இருக்கும் மாஸ்டர் மகேந்திரனுக்கு வாழ்த்துக்கள். ஹீரோ உன்னிகிருஷ்ணன் அவர்கள், அவர் வந்து டூயட் பண்ணது, ஆக்ஷன் பண்ணது, எனக்கு அதெல்லாம் விட அவரோட தாடி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் தாடி நமக்கு இது வரைக்கும் வரும், இல்லை சில பேருக்கு ஆட்டு தாடி மாதிரி வரும். இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதில் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது, சாங்லாம் இப்படி கிராஸாக இருந்துச்சு. அப்போ வந்து அசோகன் சார் வச்சுருப்பார், அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டைலாக அந்த கிருதாவோடு சேர்ந்து அந்த தாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஹீரோட்டையும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ ரஜினி சார்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும், ஆக்ஷன் கிங்கிட்ட ஒரு ஆக்ஷன் ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட அந்த தாடி வந்து நல்ல ஸ்டைலாக இருக்குது. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். இப்போ உங்களை பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் கல்லங்கப்படம் இல்லாத ஒரு மனிதராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? அப்புறம் டைரக்டர் மணிகண்டன் சார் ரொம்ப அவர் ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த படம் நீங்கள் ஜெயிப்பீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்போது நான் பேச மாட்டேன், என் படம் பேசும் அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஹீரோயின் ரித்திகா ஸ்ரீ, நான் போகும்போது கூட சொன்னேன் என் பேர் கூல் சுரேஷ். அவங்க அதை பற்றிலாம் அதுங்க ரொம்ப நேராக வந்து பிபிசியில் நியூஸ் வைக்கிற மாதிரி கடன்னு இங்கிலீஷில் பேசிட்டு போயிட்டீங்க. அப்படியா? நம்ம டீச்சரை தூக்கின்னு போனதை கண்டுபிடிச்சி கொடுத்த மாஸ்டர் மகேந்திரன் சார்பாக ரித்திகா ஸ்ரீக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வில்லனா நடித்த சார், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா எல்லாரையும் நல்லா கோர்வையோடு நல்லா சூப்பராக பேசுனீங்க. மற்றும் இசையமைப்பாளர், எடிட்டர் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் அசால்ட்டு மதுரை, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த 2026 அசால்ட்டாக வந்துடலாம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2026 இனிமேல் எல்லோரும் சொல்கிறாங்க சினிமா இதுக்கு முன்னாடி அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சுன்னு. நம்ம சிஎம் வந்திருக்காங்க, அதனால் நல்லது நடக்கும். எல்லா தொழிலாளர்களுக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. இது கை தட்டிடாதீங்க, கை தட்டிடாதீங்க. அப்புறம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு சேலம் ஆர்ஆர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் பேரரசருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
உங்களால் நான், உங்களுக்காகவே நான் அப்படின்னு டீச்சரை தூக்கின்னு போனதை இன்ன வரைக்கும் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கும் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் இரத்தத்தின் இரத்தமான லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி இந்த விசாரணை கைதி அந்த இடத்துல ஒரு விசாரணை நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். ராஜன் சார், உங்களுக்காக நான் ஒரு தடவை ஸ்டேஜ் அங்கே பார்த்தேன். ஒருத்தர் கூட உங்களுக்கு ஏதோ மனக்கசப்பு, அப்போ உங்கள் தொடைய அப்படி எடுத்து வாடா அப்படின்னீங்க. அதெல்லாம் நான் பார்த்து வியந்து போனேன். அவ்வளோ ஒரு வீரமான மனுஷன். உங்களுக்கு என்ன சார் அப்படி கஷ்டம்? அவங்க மகன் இன்னைக்கு பேட்டியில் சொல்கிறாரு, எதுவும் ரூமரை கிளப்பாதீங்க அப்படின்னு. ராஜன் சார், உண்மையிலே அப்படி உங்கள் மனசுக்குள்ளே என்னதான் சார் இருந்துச்சு? இந்த ஒரு மேடையிலையும் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் தான் குரல் கொடுத்துட்டே இருப்பீங்க. நிறையா பேர் நினைப்பாங்க அவர் எல்லாரையும் திட்டுறாருன்னு. அது திட்டலை, அறிவுரை சொல்கிறாரு, புத்திமதி சொல்கிறாரு. ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் சொல்கிறது என்ன, நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் தோணும். அப்படி ஆசிரியர் ஸ்தானத்திலிருந்து மற்ற சின்ன தயாரிப்பாளர்கள் எதுவும் தவறான தெரியாத அந்த மாதிரி விஷயங்களை எதுவும் தேர்ந்தெடுத்துடக்கூடாது. நம்மளை நம்பி வர சின்ன தயாரிப்பாளர்களை யாரும் ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு கே ராஜன் சார் அவ்வளவு குரல் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் 85 வயசு நான் இருப்பேனான்னு தெரியல. இன்னமும் அவ்வளோ ஒரு உறுதியான உடலோடு தான் நீங்கள் இருந்தீங்க. உண்மையிலேயே அந்த வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு அது உங்களுடைய அடையாளம். உங்களுடைய அந்த வெள்ளை சட்டை வெள்ளை மனசை உங்களோட மனசை காட்டும். அப்படி ஒரு தங்கமான மனிதர். உங்களுக்கு அப்படி என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு வலதுகரமாக பேரரசாரெலாம் பல இடத்துல பேசினதை நான் பார்த்துருக்கேன். ஆரி உதயகுமார் சார் பேசுனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் இவங்கள்ட்ட எதுவும் சொல்லியிருந்தா கூட அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும். நீங்கள் அவங்களோட சீனியராக இருக்கலாம். இருந்தாலும் வயது ஆக ஆக எனக்கு தெரியும், என்னோட அப்பா இறந்துட்டார் இதே மாதிரி தான். ஏன்னா வயசு ஆக ஆக அவங்களுக்கு குழந்தை மாதிரி மனசு ஆயிரும். தன்னுடைய பசங்களாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, காசு பணம் எதுக்குமே ஆசைப்படாமல் அப்படி இருப்பீங்க. நான் அனுபவப்பட்டவன். அதே மாதிரி சிஎம் விஜய் சார் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட அப்பா சந்திரசேகர் சார் அம்மா அவங்கள விட சிஎம் ஆகணும் அப்படின்னு கே ராஜன் சார் தான் அப்போ இருந்து நினச்சிட்டே இருந்தார். ஏன் அடுத்த ஒரு மாற்றம் வரணும் சினிமாவில். எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அனுபவம் பத்தாது. ஆனால் பல பேர் சொல்லுவாங்க சினிமா ஒருத்தங்க கையில் இருக்குது, அங்கேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு. ஏன்னா நான் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி மட்டும்தான் நடிக்கிறவன், பின்னாடி நடக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியாது. அந்த தயாரிப்பாளரோட வழி என்னன்றது எனக்கு தெரியாது. அது எல்லாம் உணர்ந்து கே ராஜன் சார் அடிக்கடி சொல்லிட்டே வருவார், என்னுடைய தயாரிப்பாளர் இந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு மாற்று அரசியல் இப்போ வந்திருக்கு. அதை கைதட்டி பார்க்கறதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டீங்க சார். எனக்கு பல இடத்துல நீங்கள் புத்திமதி சொல்லியிருக்கீங்க. இங்கே நான் வந்தப்போ கூட பல ப்ரெஸ்ஸுக்காரங்க என்கிட்ட கேட்டாங்க, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி. ஏன்னா சில இடத்துல நான் கே ராஜன் சார்னால தான் பிரபலமே ஆனேன். எனக்கு அவ்வளோ புத்திமதி சொன்னார். இது எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி, அவர் எனக்கு தந்தை மாதிரி. ஏன்னா
மாணவனை திருத்துறதுக்கு அந்த வாத்தியார் இருந்தாதான் அந்த மாணவன் சரியாக வருவான். அதன் பிறகு நான் என்னோட வாளை சுருட்டி கொண்டு ரொம்ப ஜுனூனாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பிக் பாஸ்லாம் போனேன். பிக் பாஸ் போனதுக்கப்புறம் என்னுடைய குணம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் வெளியில் தெரிஞ்சது. கே ராஜன் சார், உங்களது குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கல். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை, நான் குடும்பஸ்தான் நான் சொல்கிறேன். ஜெயம் ரவி சார், ரவி மோகன் சார், உங்களோட கதர்லாம் நான் பார்த்தேன். அந்த வீடியோவை எடுத்து நான் யாருக்கு அனுப்பணுமோ அந்த வீடியோவை அனுப்பிச்சேன். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்க தான் சார் செய்யுது. யாருக்கு பிரச்சனை இல்லை? எவ்வளோ பெரிய ஆள் வேணால் எடுத்துக்கோங்க. சினிமா மட்டும் இல்லை, அரசியல், தொழிலதிபர் யாராக இருந்தாலும் சரி பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நீங்கள் அதை வெளியில் கொண்டு வந்து வேடிக்கை பார்க்குற நிலைமை தான் வந்திருக்கு. பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, பல பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதே மாதிரி நடிகர் பிரசாந்த் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு பிறகு அடுத்த இடத்தை பிடிக்க வேண்டியவர் தியாகராஜன் சாரோட சன் பிரசாந்த் சார் தான். அவர் பிடிச்சிருக்கணும். அவரும் இந்த மாதிரி தான் ஒரு குடும்ப சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு அந்த இடமே வெற்றிடமாச்சு. அதனால் ஜெயம் ரவி சார், தயவு செய்து சொல்கிறேன், நானும் ஒரு குடும்பஸ்தன், அதனால் உங்களுடைய உடன்பிறவா சகோதரனா சொல்கிறேன், ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதை தயவு செய்து பெரியவங்க பேசி அதை முடிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வார்த்தைகளை கொட்டிட்டாக்க, ஏன்னா உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் அவங்க பசங்களுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு 2 பேருமே மாறி மாறி சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் என்னோட சின்னவரா பெரியவரா இல்லை உங்கள் வயது உடையவனா என்னன்றது எனக்கு தெரியல. ஏன்னா உங்கள் கம்பெனியில் நான் சாப்பாடு சாப்பிட்டவன், சம்பளம் வாங்கினவன், அந்த நன்றி உணவோடு சொல்கிறேன். தயவு செய்து ஜெயம் ரவி சாருக்கு தகுந்த, அதற்கு தகுதி உள்ளவர்கள் அவங்க 2 பேருக்குமே ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இணைத்து வைக்க பாருங்க. ஏன்னா ஜெயம் ரவி சாரோட குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவங்க இல்லை. அவங்க எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆர்த்தி மேடம், நீங்கள் என்னோட சின்னவங்களா கூட இருப்பீங்க. உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், உங்களுடைய குழந்தைகளோட நலன் கருதி தயவு செய்து நீங்கள் ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுத்து நீங்கள் ஒத்துமையாக வாழணும். ஜெயம் ரவி சார், நீங்கள் வந்து கோவத்தில் வந்து சொல்கிறீங்க நான் இனிமேல் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு. எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க சொன்னாங்க, சேட்டலைட்டு நல்லா வியாபாரம் ஆகிறது ஜெயம் ரவிக்கு தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஏன் தமிழ் சினிமா இழக்கணும்? உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக எதுக்கு பல தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கணும்? அதனால் ஜெயம் ரவி சார், ஆர்த்தி மேடம், தயவு செய்து நீங்கள் இல்லைனாக்கா வேற யாரோட ஒத்துழைப்பும் இல்லாமல் நீங்களே பேசி ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா நான் குடும்பஸ்தன், எனக்கு தெரியும். எனக்கும் பல துன்பங்கள் இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. எல்லாத்தையும் நான் சமாளித்து தான் போயிட்டு இருக்கேன். அதுதான் குடும்பம். ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. ஏன்னா வழி சொல்றதுக்கு ஊரே வரும், ஆனால் வழி சொல்றதுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட தட்டுங்க சார். இது எனக்கு மட்டும் இல்லை, ஜெயம் ரவிக்கு மட்டும், எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். வழி சொல்றதுக்கு ஊரே வரும், ஆனால் வழி சொல்றதுக்கு ஒருத்தங்க கூட வரமாட்டாங்க. என்ன கூட பல பேர் சொல்லுவாங்க, எதுக்கு நீ தேட்டரில் போய் கத்திட்டு இருக்கிற, எதுக்கு நீ அந்த நிகழ்ச்சிக்கு போகிற இந்த நிகழ்ச்சிக்கு போகிற அப்படின்னு. நீங்கள் டைரக்டர் தானே, நீங்கள் ப்ரொடியூசர் தானே, எனக்கு ஒரு வழி காட்டலாம்ல. அதுதான். அதனால் ஜெயம் ரவி சார், தயவு செய்து நீங்கள் இதை புரிஞ்சு 2 பேரும் சுமூகமாக ஒரு முடிவு எடுங்க. அப்புறம் இது விசாரணை கைதி அப்படின்றதால இந்த விசாரணையை சொல்கிறேன் நான். முதல்ல குழந்தைகளுக்கு, அதாவது இப்போ உள்ள குழந்தைகளுக்கு செல்ஃபோனை காமிச்சு அதில் உள்ள ரீல்ஸை காமிச்சு தான் சோறு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. தெரியாதனமாக நம்ம சிஎம் விஜய் சார் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துட்டாரு, இனிமேல் டாஸ்மார்க்கில் 10 ரூபா பணம் வாங்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு. அது சொன்னது தான் சொன்னார். ஆனால் இப்போது எல்லாரும் அதை வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. வேணும்னு அந்த கடைக்கு போகிறது, அவங்கக்கிட்ட வம்பு பண்ணுறது,
வம்பு பண்ணி அது ஒரு வீடியோவாக எடுக்கிறது. எதுக்கு நீ 20 ரூபா வாங்குற, 10 ரூபா திருப்பி கொடுத்தாங்க, அந்த பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா திருப்பி கொடுத்துருவோம் இப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவதுங்க எல்லாத்துக்குமே அரசாங்கம் உங்கள் பின்னாடியே வராதுங்க. நமக்கு தான் சுய ஒழுக்கம் வேணும். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுதுல்ல, தண்ணி அடித்தாக்க அது உடல் நலத்துக்கு கேடுன்னு தெரியுது. வேணும்னு அந்த ஒயின் ஷாப்காரங்கிட்ட சண்டை வலிக்கணுன்றதுக்காகவே நீங்கள் போய் அங்கே போய் காசை கொடுத்து இது 140 தான் போட்டிருக்கு, எதுக்கு நீ 160 வாங்குற அப்படின்னு நம்முடைய சிஎம் விஜய் சாருக்கு கெட்ட பேர் வாங்கிறதுக்காகவே சில தீய சக்திகள் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை நான் டிவிக்கேன்னு வேற, நான் வீடியோலாம் பார்த்தேன், டிவிக்கேன்னு வேற பெருமையாக வேற சொல்கிறீங்க. எங்கள் அண்ணன் விஜய் சொல்லியிருக்காரு, நீ எதுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற, 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற அப்படின்னு. இது எதுக்கு? ஒரு அரசை நல்வழிப்படுத்துவதற்காக நம்ம இருக்கணும். ஏன்னா இப்போ அந்த வீடியோ நீங்கள் எடுத்து போடுறது, இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜாலியாக பெண்கள் ஆடுறதோ ஆண்கள் ஆடுறதோ ஏதோ ஒன்று, அவங்க ட்ரெஸ் போட்டு ஏதோ ஒன்று பல இதெல்லாம் வரும். ஆனால் இப்போ கடந்த ஒரு வாரமாக திறந்தாக்க வெறும் ஒயின் ஷாப் வீடியோ தான் வருது. அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன தோணும்? தெரியாத பசங்களுக்கும் அது சரக்குனா என்ன, தட்டுங்க சார், தெரியாத பசங்களுக்கும் அந்த விஷயம் தெரிய வரும். நம்மளும் அது என்னன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு. அதனால தயவு செய்து சுய ஒழுக்கம் நம்மள்கிட்ட தான் இருக்கணும். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும், அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்ப சொன்னீங்க எதுனா ஒன்று தப்பு நடந்துச்சுனாக்க இது திமுகவோட வேலை அப்படின்னு, செந்தில் பாலாஜியோட வேலை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் யாரை குறை சொல்லுவீங்க? அதனால தயவு செய்து அந்த தீய பழக்கத்தை விட்டுருங்க. நீங்கள் வீடியோ போடுறதுக்காகவே நீங்கள் ஒயின் ஷாப்புக்கு போறீங்களான்னு தெரியல. அப்போ 10 ரூபா வாங்கினாரு செந்தில் பாலாஜின்னு சொன்னீங்க, இப்போ 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு அது ஒரு தவறான குற்றச்சாட்டை வர சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த வீடியோ பார்க்கும்போது பொதுமக்களை விடுங்க, உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய மகன்கள் மகள்கள் அக்கா தங்கச்சி எல்லாரும் பார்க்க மாட்டாங்களா? அந்த சூடு சொரணை உங்களுக்கு வேணாமா? நல்லதே நடக்கும், கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான கதை அம்சத்தாலும் மாஸ் வசனங்களாலும் ரசிகர்களின் இதயத்தில் தனி இடம் பிடித்த இயக்குனர், திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் பொருளாளராக பொறுப்புடன் செயல்பட்டு வரும் திரு அனைவருக்கும் வணக்கம். விசாரணை கைதி, இத்தனை நாள் அந்த டைட்டில் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல. நல்ல டைட்டில் விசாரணை அப்படின்னு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. கைதி அதுவும் மிகப்பெரிய வெற்றி. விசாரணை கைதி, ஆமாம், அதுவும் அந்த டைட்டில் செலக்ட் பண்ணுவது ப்ரொடியூசர் வெங்கடேஷ் சார். ஓகே, வாழ்த்துக்கள். விசாரணை கைதியை விசாரிக்க வந்திருக்கலாம் இல்லை வாழ்த்து வந்திருக்கலான்னு தெரியல. ஆமாம், கூல் சுரேஷ் விசாரிக்க தான் வந்திருக்கிறார், வாழ்த்தவரில். எங்கள் சேலம் ஆர்ஆர் எங்கள் அண்ணன் மிக சிறந்த மனிதர், மிக சிறந்த மனிதர். அந்த உதவுற குணம் அவர் கூட ஒரு 10 நாள் 15 நாள் எல்லாருக்கும் வந்துடும்.
அந்த அளவுக்கு ஒரு தன்மையான ஆள். இன்னொன்று, சினிமாவை நேசிக்கிறவர், சினிமாக்காரங்களை நேசிக்கிறவர். ஒரு படத்தோட இயக்குனர் அப்படின்னா, ஒரு சினிமாவோட இயக்குனராக அவர் ஒரு அன்பை காட்டிடுவார். ஒரு படத்தோட தயாரிப்பாளர், நடிகர் அப்படின்னால அது அது ஒரு என்னன்னு தெரியல. நீங்கள் நான் பார்க்குறேன், ஒரு பாரராஜனா அவருக்கு உயிர் சார், பாக்கியராஜனா அவருக்கு உயிர் சார், பார்த்திபனா அவர் உயிர் சார். பாரராஜா சாரோட பையன் மனோஜ்குமார் இறந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு இங்கே அண்ணா நகரில் இருந்து அவருடைய பாடி எடுத்து நீலாங்கரை கொண்டு வர்றாங்க. நான் இங்கே போயிருந்தேன். இங்கேருந்து பாடி போது பின்னாடியே போனார் கூட்டம். அங்கே நைட்டு அங்கே இருந்து சும்மா விசாரிக்கிறது, ஆறுதல் கூட்டு போகல. அவர் ஒரு மனுஷனை பாருங்கள் எப்படின்னா, ஒரு எந்த அளவுக்கு ஒரு இயக்குனர் நேசிச்சிருக்கார் அப்படின்னா, மறுநாள் அங்கே வர்ற பத்திரிக்கையாளருக்கும் சரி, காவல்துறையினருக்கும் சரி, அங்கே வந்து பொதுமக்கள் எல்லாருக்கும் சரி நான் அன்னைக்கு ஃபுல்லாக கூடவே இருக்கேன். எல்லாரும் வராங்க, ஆறுதல் சொல். பண்ணுவோம். இந்த மேடையில் வந்து ஒரு சிறிய உதவி இயக்குனருக்கு உங்களை மாதிரி பிடிச்சதை வாங்கி கொடுப்பாங்க. நான் வந்து இப்போதைக்கு நான் தலை வணங்குறது சின்ன பிடிச்சது தான். அவங்க தான் நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கணும். இந்த சினிமாவில் 80% நலிந்த தொழிலாளர்கள் தான். அவங்கள வாழ வைக்கிறதே அவங்கள மாதிரி சின்ன தயாரிப்பாளர் தான். அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள். நீங்கள் தான் எங்களுக்கு பெரிய தயாரிப்பாளர்கள். இருக்கிறவனுக்கே அள்ளி கொடுக்குறதில்ல, எல்லாரும் கொடுக்குறவங்க தான் தயாரிப்பாளர். வாழ்த்துக்கள் சார். உங்களால் இந்த படத்தில் நிறைய பேர் சம்பாதிச்சிருப்பாங்க, நிறைய பேர் சோறு போட்டுருக்கீங்க. வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்துக்கு நான் தான் இயக்குனராக உட்காரன் அப்படின்னு அவருக்கு சந்தர்ப்பத்தை உட்காந்துருக்காரு. அவர் தான் மணிகண்டன். இவ்வளோ சாப்பிட்டா பார்த்ததில்லை. என்னையே